21 முதல் 30 வரை. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 30 வரை. கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை. அவருடைய நியமங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மனம் உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கண்களின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடன்படப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடமாய் இருக்கிறார் என்றார் என்பது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த சாயங்கால நேரத்திலே உண்டாவதாக. இந்த வருடத்தின் இரண்டாம் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையிலே நாம் கூடியிருக்கிறோம். ஒரு மாத காலம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இந்த 2ஆம் மாதத்திலும் இந்த இடைநாள் கூட்டத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இந்த நாளில் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் தந்த வாக்குத்தத்த வசனமான எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நீ ஆயத்தப்படு, ஜனங்களை ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலாளியாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். முதலாவதாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். நமக்குள்ளே மாற்றம் உருவாக வேண்டும். நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய இதயங்களிலே, நம்முடைய செயல்களிலே மாற்றம் உருவாக வேண்டும். அது எப்படி உருவாகும்? வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்வு கட்டப்பட்டால் மாத்திரமே நாம் நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். அதைத்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் என்று என்ன சித்தம் அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனம் புதிதாகி மறுரூபமாகும் போது நம்முடைய வாழ்விலே மறுரூபமாகும். அந்த மாற்றமானது பிறரை மறுரூபத்துக்கு நேராக நடத்தும். நாம் அவர்களுக்கு காவலாளராக இருக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தொடர்ந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னார். ஆவியின் கனிகள் ஒரு மனிதனுக்குள்ளே அது நிலைவரப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு அதை எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார்? ஒரு மனிதன் நடத்தப்படுவது ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்பட்டால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று ரோமர் ரூபத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நம்முடைய ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆவியின்படி நடக்கும் போது நாம் அவருடைய புத்திரராக இருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியினால் நடத்தப்படுவது வேற, ஆவியினாலே நாம் ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்வது வேற, ஆவியின் கனிகளை சுமந்து கொள்ளுவது வேற. ஆவியின் வரங்கள் பிறருக்கு கிரியை உண்டாக்கும். ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, பரிசுத்த ஆவி இருக்கும் என்று சொன்னா அவனை ஆண்டவர் சரியாக நடத்துவார். இந்த ஆவியின் கனி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே அது நிலையாக தங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம். ஒரு மனிதனுடைய குணாதிசயம் எப்பொழுது பிறருக்கு வெளிப்படும் என்று சொன்னா, அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியின் கனிகள் தான் பிறர் அவனை பார்க்கும் போது அவனை மெச்சிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வருகிறதை பார்க்க முடியும். ஒரு சிலர் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம், அந்த மனுஷனை போல ஒரு பொறுமை உள்ள மனுஷனை பார்க்க முடியாது.
எனக்கு ஒரு சிலர் சொல்வார்கள், அவன்கிட்ட போனா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசி சிரித்துக் கொண்டிருப்பார். இன்னும் சிலர் சொல்ல அவன்கிட்ட போகவே முடியாது, ஏன்னா அவன்கிட்ட பேசவே முடியாது. அப்படியானால் அவள் ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த இதயத்துக்குள்ளே காணப்படுகிற சிந்தனை அல்லது ஆவியின் வெளிப்பாடு தான் வெளியே வெளிப்படும். ஆவியின் கனிகள் என்பது மனிதனுடைய வாழ்வோடு அது இணைந்தது. மனிதனுடைய இருதயத்திலே ஆவியின் கனி என்ன இருக்கிறதோ அந்த ஆவியின் கனி தான் பிறருக்கு வெளிப்படும். ஆவியின் கனி அது நன்றா இல்லாமல் இருந்தால் நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய கனி, ஆவியின் கனியானது சரியாக இல்லாவிட்டால் அது யாருக்கும் பிரயோஜனமாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து ஆவியின் கனிகளிலே 4 காரியங்களை பார்த்தோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இன்றைக்கு 5வது காரியமாக வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தயவு என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஆங்கிலத்திலே ஜென்டில்னஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே அந்த சமாதானம், தயவு ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் தயவுள்ளதாக இருக்கும். அதன் மூலமாக பிறருக்கு ஆசீர்வாதம் உருவாகும். நம்முடைய தயவு நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, பிறருக்கும் வெளிப்படும். அதைத்தான் சங்கீதம் நாம் வாசித்தோம். 18ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனாகும். 25ஆம் வசனம் 18ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகும் வெளிப்படுவீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் எண்ணமே ஆசையே தயவு என்று சொல்லப்படுது. தயை என்று சொல்லப்படுது. தயை என்று சொன்னா என்ன? ஒரு மனிதன் எப்பொழுது பார்த்தாலும் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் எப்படி இருக்கும்? அவனை தான் தயவுள்ளவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தயவு ஒரு மனிதன் எப்பொழுது வெளிப்படும்? அவன் சொல்லுவார்கள், அந்த மனுஷன்கிட்ட போனா நம்ம போகக்கூடிய காரியம் எப்படியாலும் நிறைவேற்றி தருவான். 2வது, அந்த மனுஷன் தயவுள்ள மனுஷன், ஏழைகளை கண்டால் இறங்குகிற மனுஷன் என்று உலக மனிதர்களையே நாம் ஒரு சிலர் சொல்லுகிறோம். இதன ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். தயவு உள்ளவனுக்கு யார்? ஆண்டவர் தயவுள்ளவர். ஏன் நாம் தயவுள்ளவர்களாய் வாழ வேண்டும்? ஆண்டவர் சொல்ல நமக்கு நாம் பிறருக்கு தயவு செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவரும் நம்ம தயவுள்ளவராயிருப்பார். அதுதான் சீக்கிரம். நமக்குள்ளே ஆவியின் கனியாகிய தயவு ஏன் வேண்டும்? நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தயவுள்ளவன், எனவே நீ உன்னுடைய தயவு பிறருக்கு வெளிப்படுவது போல பிறரும் மேல் தயவு வைப்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். 2 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மிக முக்கியமாக ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே இந்த தயவு பண்ணின ஒரு மனிதனுடைய வாழ்வை நாம் இன்றைக்கு முன்பாக வைத்து இந்த தயவு நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை நாம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் யாராவது உண்டா என்று தாவீது கேட்கிறான். சவுலின் குடும்பத்தாரிலே யோனத்தான் மூலமாக யோனத்தான் தாவீதை தன் சிநேகிதனை போல சிநேகித்தான். ஆனால் இந்த சவுல் யார்? எப்பொழுது பார்த்தாலும் தாவீதை கொலை செய்யும்படியாக சுற்றி கொண்டு திரிந்தவன். ஆனால் இவன் ராஜ்யபாரத்தில் வந்து அவன் ராஜாவாக அமர்ந்தவுடனே அவன் சீபா என்று சொல்லக்கூடிய இந்த சவுலுடைய வேலைக்காரன், யோனத்தானுடைய வேலைக்காரனை பார்த்து கேட்கிறான். அந்த தன்னுடைய படைவீரர் அதிகாரிகளிடத்திலே கேட்கிறான், யோனத்தான் நிமித்தமாக தயவு பெறத்தக்க யாராவது இந்த தேசத்திலே உண்டா, சவுலின் குடும்பத்திலே உண்டா என்று கேட்கிறான். எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர் தாவீது தெரியுதா? தன்னை கொலை செய்யும்படியாக துரத்தி கொண்டு வந்த, தன்னுடைய எல்லா விதமான நன்மைகளையும் பிடுங்கி போட்ட
சவுலை அவன் நினைத்து சொல்லுகிறான், சவுலின் குமாரனாய் யோனத்தான் நிமித்தம் என் மூலமாக தயவு பெற வேண்டியவர்கள் யாராக இருக்கிறார்களா என்று கேட்கிறான். கிறிஸ்தவத்தின் மிக உச்சமான காரியம் இதுதான். இயேசுவும் மனிதர் மேல் தயவுள்ளவராயிருந்தார். தன்னை அறைந்த போர் சேவகரை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இங்கே தாவீதுடைய குணாதிசயமும் இயேசுவின் குணாதிசயமும் தயவு பெருத்ததாக இருந்ததாக நாம் பார்க்க முடியும். அதனால் தான் தாவீதை பார்த்தால் எப்பொழுதும் ஆண்டவருக்கு அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறான். மகா பெரிய பாவி, மகா பெரிய கொலைகாரன். ஆனால் அவனுடைய காணப்பட்ட அவனுக்குள்ளே இருந்த காரியங்கள் என்ன? ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீ தவறு செய்தாய் என்று சொன்னா உடனடியாக கீழே விழக்கூடிய மனநிலை உள்ளவனாக இருந்தான். இங்கு இந்த மிக முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. சவுல் தன்னை கொலை செய்யும்படியாக துரத்தி கொண்டு வந்தவன் தான் கோலியாத்தை கொண்டு திரும்பி வரும்போது அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தன்னுடைய மனைவியாகிய மேராப்பை தூக்கி வேறு ஒருவருக்கு கொடுத்தவன். மீகாள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இரண்டாவது மனைவியை கொடுப்பதாக சொல்லி அவனை கொலை பண்ணும்படியாக கட்டிலோடு கொண்டு வரும்படியாக ஆட்களை அனுப்பினவன். எப்படி பார்த்தாலும் சரி, நம்ம எல்லாம் இப்படிப்பட்ட துரோகம் பண்ண ஒரு மனுஷனை விட்டு வைப்போமா? விட்டு வைக்கவே மாட்டோம். அவனுடைய சந்ததி முழுவதும் அடிந்து போறவரை என்ன பண்ணுவாங்க? எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, தன்னை நாசம் பண்ணின ஒரு ராஜாவுடைய சந்ததியில் ஒருவரையும் வைக்க மாட்டார்கள். ஆனா இந்த தாவீது அவனுக்குள்ள இருந்த எண்ணம் என்ன? ஆண்டவர் என்னை என்ன பண்ணினான்? என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் எதற்கும் தகுதி இல்லாதவன், இந்த ஆடுகளுக்கு பின்னாக போனவன், என் குடும்பத்தில் அவன் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன், எல்லாரும் கடையானவன். ஆனால் ஆண்டவர் என் மேல் தயவு வைத்து எனக்கு இந்த பதவியை தந்திருக்கிறபடியினாலே நான் இந்த ராஜா எனக்கு துரோகம் பண்ணி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா அவனுடைய குமாரனாகிய யோனத்தான் என்னை பாதுகாத்தான். தகப்பன் சவுலை மீகாளுடைய வீட்டுக்கு இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக அனுப்பும் போது இந்த காரியம் எல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, யோனத்தான் தாவீதை ஸ்திரீகளின் நேசத்தை போல அதிகமாக நேசித்தான் என்று வேதம் எழுதுகிறது. அவனுடைய வஸ்திரங்களை எடுத்து தாவீதுக்கு கொடுத்தான். யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ ராஜாவாயிருப்பீர், உமக்கு பின்பாக நானும் ராஜாவாயிருப்பேன் என்று சொல்லி என் அப்பாவும் நினைத்திருக்கிறார் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, தாவீது ராஜாவாக அரியணை ஏறுவான், அவனுடைய உதவியாளனாக அந்த படையிலே நான் இருப்பேன் என்று சொல்லி யோனத்தான் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் முடிவென்ன? சவுல் செத்து போகிறான், யோனத்தானும் சேர்த்து மடிந்து போகிறார்கள். இப்பொழுது யுத்தத்திலே தோற்று போய் எல்லாவற்றையும் இழந்து போன சவுலின் குடும்பத்திலே மீதியாயிருந்த ஒருவனை அவன் தேடுகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் கனிகளை எழுதும் போது தயவை பற்றி எழுதியிருக்கிறார். ஆனால் இது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானிடத்திலே காணப்பட்டது. கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே தயவு காணப்படுகிறதா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் கனிகள் நமக்குள்ளே வேண்டும், நம்முடைய திருச்சபையானது வளர்ந்து பெருக வேண்டும், இது அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அந்த செய்திகளை கொடுத்து வருகிறார். நம்முடைய திருச்சபையானது ஆவியின் கனிகளிலே வளரும் போது அது நமக்குள்ளே மாற்றத்தை உருவாக்கும். முதலாவது நமக்குள்ளே மாற்றம் உருவாகும் போது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு உருவாகும், நம்முடைய சமுதாயத்திலே உருவாகும், நம்முடைய தேசத்திலே உருவாகும். எந்த இடத்துல பார்த்தாலும் சரி சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு திருச்சபை இருக்கிறது. சொல்லுவார்கள், இங்கே ஒரு திருச்சபை உண்டு, அங்கு உள்ள ஜனங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள், அவர்கள் ஆவியின் கனிகளினால் நிறைந்தவர்கள், அவள் வல்லமையினால் நிறைந்தவர்கள், அவள் தேவன் அன்பினால் நிறைந்தவர்கள் என்று சாட்சி சொல்லும் போது அந்த சாட்சி ஆண்டவருக்கு முன்பாக போகும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தயவு உள்ளவனுக்கு நீ தயவுள்ள. 18ஆம் சங்கீதத்தை 25ஆம் வசனத்தை வாசி, 25, 26, 27 வசனங்களை நான் வாசிக்கும் போது அது என்னெல்லாம ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமராகும், புனிதனுக்கு நீர் புனிதராகும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை
ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். எவ்வளவு அதிசயமாக அழகாக சங்கீதக்காரன் எழுதுகிறான். ஆண்டவர் யார்? தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர். அந்த 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 18:6 வாசிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அதுக்கு அடுத்து நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஆண்டவருடைய காதுக்குள்ள நம்முடைய ஆலயத்தில் கூப்பிடுகிற கூக்குரல் எப்படி போகும் தெரியுமா? ஏறிற்று. ஏறிட்டுனா அம்பெடுத்து எய்யும் போது எப்படி இருக்கும்? அது என்ன பண்ணும்? ஒரு அம்பு நம்ம எடுத்து எறியும் போது அது சொல்லும், அந்த சொல்லுவாங்க, அந்த அம்பு அந்த கைசாலைக்குள்ள ஏறிச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன பண்ணும்? போய் குத்தும். ஆண்டோடைய ஆலயத்திலிருந்து கூப்பிடுகிற விண்ணப்பத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அடுத்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தர் வானங்களை தாழ்த்தி இறங்கினார், கேருபீன்கள் மேல் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், அம்புகளை அவளை சிதறடித்தார், அந்த மின்னல்களை பிரயோகித்து அவளை கலங்கடித்தார். அதுக்கு அடுத்துதான் சொல்லுகிறார். இவ்வளவு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமா சொல்லல. ஆண்டவர் இறங்கிட்டார். எங்க இருந்து? ஆலயத்திலிருந்து கூப்பிடுவோம். ஆலயத்தினுடைய கூக்குரல் அப்படியே ஆண்டவருக்கு நேராக போய் அவருடைய செவிகளில் போய் ஏறின உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. எவன்டா என் பிள்ளைக்கு எதிராக எழும்புறான் என்று கேட்டு கர்த்தர் இறங்கினார். வேற எங்கேயுமே அந்த வார்த்தை சொல்லப்பட. இதே மாதிரி ஆண்டவர் இறங்கி தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார்னு வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆலயத்திலிருந்து கூப்பிட்ட சங்கீதக்காரனுடைய கூக்குரலுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இந்த இடத்துல கூப்பிட்டு கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் செவி கொடுக்க வல்லமை உள்ளவர். அதான் வசனம் சொல்லுற கூக்குரல் ஆண்டவருடைய செவிக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. அவருடைய ஆலயத்தில் கூப்பிடுகிற கூக்குரல் ஆண்டவருடைய செவிக்கு நேராக போகிறது. அவர் தாம் வானங்களை தாழ்த்தி இறங்கும் போது யாரும் நிற்க முடியாது. உங்கள் எதிராளிகளை ஆண்டவர் தாழ்த்தி போடுவார், சத்துருக்களை பெயர்களை முறியடித்து போடுவார், நமக்காக யுத்தம் செய்வார். அதுதான் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரம்தான் ஜனங்களுக்கு முடியாது, மீதி எல்லாம் முடியாது. ஆனா தெரியும் சாத்தானுக்கு இந்த காரியத்தை செய்தா என்ன நடக்கும். பிசாசுக்கு நல்லா தெரியும். வசனம் உண்மை உள்ளதுன்னு தெரியும், இங்க எழுதியிருக்கிற வார்த்தை உண்மை உள்ளதுன்னு தெரியும். இதை செய்துட்டா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் இறங்கி விடுவார். அப்ப என்ன நடக்கும்? அவனுக்கு கோட்டையெல்லாம் தகர்க்கும். அதுக்கு விடாம என்ன பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவான்? அடகட்டி எதையாவது ஒரு காரணத்தை வச்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அதுதான் நாம செய்கிறது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டோடைய சமூகத்திலே வந்து கூக்குரல் இடும்போது ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு அவர் உத்தமர், அவர் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவராக தோன்றுகிறவர், புனிதருக்கு அவர் புனிதராக வெளிப்படுவார். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. நாம் பிறருக்கு நன்மை செய்கிறோமா என்பதை பார்க்கணும். நன்மை செய்வதல்ல, நன்மை செய்வதற்கு மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தை. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லு, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே என்னது? தயவு. பிறருக்கு ஒரு நன்மை செய்யணும் என்று சொல்லி மனிதன் கேட்கிறான். பார்த்தீங்களா? நான் எப்படியாவது யாருக்காவது செய்யணும், அந்த மனிதனுக்கு உதவி செய்யணும் என்று நினைக்கிற ஆசைதான் என்னது? தயவு. வேற எதுவுமே இல்லை. அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பிறருக்கு நாம் நன்மை செய்வோம். நம்ம ஆவியின் கனிகளிலே ஒன்றான தயவை பிறருக்கு காண்பிப்போம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய தயவை நாம் காண்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை விட்டு தூரமாய் போனவர்களை திரும்ப எடுப்பதற்கு ஆண்டவருடைய தயவை நாம் காண்பிக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு தயவு காண்பிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் தயவை காண்பிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தயவை காண்பிக்கிறார், நம்முடைய சந்ததியுடைய வாழ்வில் ஆண்டவர் தயவை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு ஒருவரையும் நாம் தடை பண்ணாதபடி நம்முடைய தயவு அவளுக்கு வெளிப்படுதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே அனைவரும் கூடி ஆண்டவருடைய நன்மையை பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சுத்தம். அதனால தான்
இவ்வளவு அழகான ஒரு ஆலயத்தை கொடுத்து, அழகான வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் தருகிறார். நாம் பிறருக்கு தயவுள்ளவர்களாய் வாழ்வோம். தயவு நாம் பிறருக்கு செய்யும் போது ஆண்டவர் நமக்கு தயவு செய்வார் என்ற உணர்வோடு தயவு நம்முடைய இருதயங்களிலே, ஆண்டவரே நீ தயவுள்ளவருக்கு தயவுள்ளவன் என்று சொல்லுகிறேன். நெருக்கப்படுகிற ஜனங்களை பார்த்து அவர்களை தூக்கி எடுக்கக்கூடிய தயவு எனக்கு தாரும் ஆண்டவரே, இந்த ஆவியின் கனி எனக்குள்ளே தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும் போது ஆண்டவர் அவைகளை நமக்கு தருவார். நம்முடைய வாழ்வை நிறைவாய் நடத்துவார். அநேக நேரங்களில நான் யோசித்து பார்க்கிறேன், எப்படி ஆண்டவரே இந்த காரியங்களை நீர் செய்கிறீர். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய இருதயங்களை காண்கிற நான், நீ கேட்கதை காட்டிலும் நீ விரும்பதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர் என்பதை அநேக நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். கஷ்டப்படுகிறவர்களை கண்டா எனக்கு அவளுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அநேக கடந்து வந்தபடியினாலே அநேக வேதனைகளை சுமந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்து நம்மை தயவு பாராட்டுகிறார். விழுந்து போகிறோம், அழிந்து போகிறோம், இனி நிற்க முடியாது என்று நினைக்கிற நேரத்திலே ஆண்டவருடைய தயவு நம்மை தூக்கி நிறுத்துகிறது. காரணம் என்ன? நாம் பிறருக்கு காட்டுகிற தயவு மேன்மை உள்ளது. எனவே ஆவியின் கனிகளிலே 5வது கனி ஆகிய தயவு நம்முடைய வாழ்விலே வெளிப்படும்படியாக நாம் கிரியை செய்வோம். அன்றைய சமூகத்தில் அதிகாலையில் எழுப்பி பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவி எனக்கு தாரும் என்று எத்தனை பேர் கேட்கிறீங்க? எல்லாம் தாரும் என்று கேட்கிறீங்க, எல்லாம் தாரும் என்று நாம் கேட்கிறோம். நாம் பரிசுத்தாவி ஆண்டவரே தாரும் என்று கேட்க வேண்டும். பரிசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ளே தங்கும் போதுதான் அந்த பரிசுத்தாவின் ஆவியின் மூலமாக வருகிற வரங்கள், கனிகள் கிரியை நடத்தி. கனி இருந்தால் வரங்கள் தானாகவே கிரியை செய்யும். எனவே நாம் கனிகளிலே குறைவுள்ளவர்கள், வரங்களிலே குறைவுள்ளவர்கள், பரிசுத்தாவின் நிறைவிலே குறைவுள்ளவர்கள். எனவே ஆண்டவரே பரிசுத்தாவின் நிறைவு எனக்கு தாரும். இவைகளெல்லாம் நான் செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, ஆனால் செய்ய முடியவில்லை. ஆண்டவரே எனக்கு தயவு பண்ணும், நான் பிறருக்கு தயவுள்ளவனாய் வாழும்படியாய் இரக்கம் பாராட்டும் என்று நாம் கேட்போம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு நடத்துவாராக. நம்ம இடத்தில் என்ற ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். நம்முடைய சபையின் அங்கத்தினர் ராதா அவர்கள் நோயினால் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இருபது கடையில் அருகில் உள்ள ஒரு டீச்சர் கேன்சர் நோயினால் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். திருச்சபையாக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பேதுரு கட்டப்பட்டு கிடக்கும் போது சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள். சிறைச்சாலையில் கட்டுகள் அறந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் அதை நான் அருள்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த பாவியும் புறம்பே தள்ளாத ஆண்டவருடைய வல்லமை அது மாறி போகவில்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, தழும்புகளால் குணமாகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் விடுதலை தந்தார் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். அவளை கட்டி வைக்கிற கட்டுகள் அறுக்கப்படணும். பலவீன சரீரத்துக்குள்ள இப்பொழுதே கர்த்தருடைய அதிசயமான வல்லமை இறங்கணும். ராதா என்பவர்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி போக வேண்டும். நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய சத்தத்தில் நாம் கூக்குரல் அவருடைய செவிகளிலே ஏறும். அது எந்த சூழ்நிலை சரீரத்துக்குள்ள நோய்கள் கிரியை செய்யப்பட்ட கர்த்தருடைய அதிசயமான வல்லமை இந்த இடத்துல புறப்பட்டு போகணும். உண்மையாக ஜெபிப்போம். ஆண்டவரை சத்துடைய பிடியில் இருந்தால் கர்த்தர் விடுதலை தருவீராக. உங்களுடைய வல்லமை இறங்கி பாயன் ஆண்டவரே. இந்த நேரத்தினுடைய பரிசுத்தாவின் வல்லமை இப்படி சரீரத்துக்குள்ள இறங்கி பாய்வதாக. எல்லா நுகங்களும் இயேசு நாமத்தில் முறியடி
எங்கள் தேவன் அதிசயங்களை செய்கிறவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற கர்த்தரை அல்லவா நாங்கள் சேவிக்கிறோம். அந்த வல்லமை பொழுதுடைய சரீரத்துக்குள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிபூர்ணமான விடுதலை பெற்று பிராவேதிலே வந்து சாட்சி சொல்லும்படியாய் கிருபைதான். கர்த்தாவே, ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் அவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இல்லவா, தயவு பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை வாழ்விலே தயவு பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை வாழ்விலே தயவு பண்ணுங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துங்கய்யா. கர்த்தர் விடுதலை தந்தங்களை ஆலயத்தில் திரும்ப கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய திருக்கரத்தில் தருகிறோம். கர்த்தாவே, ரகசியங்களை செய்வதாக அறிந்திருக்கிறோம். சத்துரு நிறுவனத்தில் தொடாதபடி வெளியிடைப்பீராக. இனிமேல் சரீரங்களை சத்துருவான உட்புகாதபடி நாங்கள் இயேசு நாமத்திலே அவனை துரத்தி அடிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே ஆளுகை செய்யும். உடைய வேலைக்குள்ளாய் பரிசுத்தாவிக்குள்ளாய் நாங்கள் நிறுத்துகிறோம் ஆண்டவரே. பரிபூரணமான விடுதலையோடு எழும்படியாய் கிருபைதான் உடைய திருக்கரத்திலே தருகிறோம். எனது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நல்லவரை நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்றாய் கூடி உம்மை பாடி ஆராதிக்கும்படியாய் கிருபை தந்தீர். நல்ல வார்த்தை தந்தீர் ஆண்டவரே. நீர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல காணிக்கைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மக்கள் நாங்கள் கொடுக்கும்படியாக எங்கள் கைகளை விலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் நிறைவாய் பெற்று வாழ்வை செழிக்கும்படியாய் கிருபைதார். வேலை செய்யக்கூடிய வேலனையும் சகாயத்தையும் சுறுசுறுப்பையும் தம்முடைய பிள்ளைகளை வாழ்வை கட்டளையிடுவீராக. நோய்களில் விடுதலையாகி எங்கள் பிள்ளைகள் சுகமாய் வாழும்படியாய் இரக்கம் பாராட்டுவீராக. ஊழியருடைய சுகத்தை விரும்புகிறார்கள். உமக்காக ஊழியம் செய்கிற நாங்கள் சுகத்தோடு வாழும்படியாய் கிருபைதார். கர்த்தாவே, உங்களுடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே எங்கள் பகுதியை சுற்றிலும் யார் யாரெல்லாம் இந்த நேரங்களிலே பலவீனங்களோடு இருக்கிறார்களோ கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஐயா. இரவு நேரத்தில் சங்காரர்களுக்கும் கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆண்டுபட ரத்தத்தை வாசல் நாங்கள் நிலைக்காலிலும் விசுவாசத்தோடு போசுகிறோம். உடைய கரமாளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதமான கரங்களிலே தாழ்த்தி விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். மண்ணோ கோட்டமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியான இல்லாத தரிசனம் மனிதர்களோடு மீண்டும் நிலைத்திருந்து காப்பதாக.